என்ற உடனே உடம்பு முழுவதும் அடித்துக் கொள்ளும் நபரா நீங்கள்? அப்படி அடிச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்க. பொதுவாக எல்லோரும் பாடி ஸ்ப்ரே, பர்ஃபியூம் அடிப்பது உண்டு. இதுலயே பல வகை இருக்குதா. சிலர் வாசனை வந்தால் போதும் என்பதற்காக அடித்த இடத்திலேயே அடிப்பார்கள். ஆனால் அது எல்லாம் மிகவும் தவறாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை இருக்காம். சில வகை பாடி ஸ்ப்ரே, பர்ஃபியூம், டியோட்ரண்ட் இப்படித்தான் அடிக்க வேண்டுமாம். அதை என்னவென்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். டியோட்ரண்டையும் பர்ஃபியூமையும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்துகின்றோம். விளம்பரங்களை பார்த்து ஆடை முழுவதும் ஸ்ப்ரே செய்து கொள்கின்றோம். ஆனால் டியோட்ரண்டை நேரடியாக நம்முடைய சருமத்தில் ஸ்ப்ரே செய்ய வேண்டும். டியோட்ரண்ட் அடிப்படை பலனே அது நம்முடைய வியர்வையை கட்டுப்படுத்தி வியர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்துவதுதான். அதனால் உங்களுக்கு எங்கு அதிகமாக வியர்க்கிறதோ அந்த பகுதிகளில் மட்டும் ஸ்ப்ரே செய்யுங்கள். வேர்த்து விறுவிறுத்த பின் டியோட்ரண்ட் அடிப்பதில் எந்த பயனும் இல்லை. குளித்து முடித்து வந்ததும் உடல் ஈரத்தை துடைத்து விட்டு உடனடியாக ஸ்ப்ரே செய்து விடுங்கள். வியர்வை வருவதற்கு முன்பே அடிப்பதால் நீண்ட நேரம் அது சருமத்தில் வேலை செய்யும். டியோட்ரண்ட் விளம்பரங்களை பார்த்து பலரும் ஸ்ப்ரேவை தாராளமாக ஸ்ப்ரே செய்வார்கள். நிறைய ஸ்ப்ரே செய்தால் அது நீண்ட நேரம் இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது மிக மிக தவறு. மிக குறைவான அளவு ஸ்ப்ரே செய்ய வேண்டும். அதுவும் ஸ்கின்னின் அருகில் இல்லாமல் ஒரு அடி தள்ளி வைத்து அடியுங்கள். ஒருவேளை உங்களுடைய ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாகவோ டியோட்ரண்ட் கிரீம்கள் பயன்படுத்தும் போது அலர்ச்சி ஏற்படுவதாக இருந்தால் ஆல்கஹால் இல்லாத டியோட்ரண்ட்களை பார்த்து வாங்கி பயன்படுத்துங்கள். அல்லது ரோல் ஆன் கூட பயன்படுத்தலாம். அக்குள் கருமையும் இருந்தால் அதுவும் போக வேண்டும் என்று நினைத்தால் ஆல்கஹால் உள்ள ரோல் ஆனும் பயன்படுத்தலாம். ரோல் ஆன், டியோட்ரண்ட் இரண்டும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுக்கும். டியோடரண்ட் மற்றும் பெர்ஃபியூம் செலக்ட் செய்யும் போது பேக்கிங் கை பார்த்து செலக்ட் செய்யக்கூடாது. நல்ல கம்பெனியா என்று பார்த்து செலக்ட் செய்ய வேண்டும். எக்ஸ்பைரி தேதியை முதலில் கவனிக்க வேண்டும். பர்ஃபியூம் முகர்ந்து பார்க்கும் போது பற்றி மூடி இருந்தால் முகர்ந்து பார்க்க வேண்டும். நன்கு வாசனை தெரியவில்லை என்றால் கையில் அடித்து முகர்ந்து பார்க்க வேண்டும். நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் என்று பல்வேறு வகையில் பர்ஃபியூம்கள் கிடைக்கின்றன. நீங்கள் அதற்கு ஏற்றவாறு பர்ஃபியூம்களை செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். பாடி ஸ்ப்ரே வேறு, பர்ஃபியூம் வேறு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடி ஸ்ப்ரே உடம்பு முழுவதும் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் பர்ஃபியூமை அப்படி அடிக்க கூடாது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.